ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க கமெண்ட்டில். அதாவது நான் நெகட்டிவாலாம் எதுவும் பேசலை, உங்களுடைய லாஸஸை வந்து எப்படி கம்மி பண்ணிக்கலான்றத ட்ரை பண்ணுங்கள், ஸோ ஸ்டாப் லாஸை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் ₹1 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எதிராக நீங்கள் வந்து ₹2 நீங்கள் போராடணும். நான் வந்து ₹1 ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு வந்து 50 பைசா கிடைக்குது, நான் வெளியே வந்துட்டுமா ட்ரேட்லனா, அதுவே ட்ரேடிங் கிடையாது. ஓகே, நீங்கள் நினைக்கலாம், சார் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ₹1 ரிஸ்க் எடுக்கிறேன், ஆனால் 50 பைசா எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு நான் 2-3 டைம் வந்து எடுத்து 50 பைசா நிறைய எடுக்கிறேன், நான் வந்து வெளியே வந்துடுறேன், எனக்கு ரிஸ்க் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் கொடுத்து நீங்கள் அந்த லோயஸ்ட் ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கடைசியில் எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது நீங்களே பாருங்கள். நான் நெகட்டிவாலாம் ஒன்றும் சொல்ல வரல. உங்களுக்கு நீங்கள் ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எதிராக வந்து அட்லீஸ்ட் ஒரு ₹1.5 மேலே இருக்கணும். ₹1 50 பைசாக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு டேக்ஸஸ் ப்ரோக்கரெலாம் சேர்த்து நீங்கள் வென்னிங் ரேஷியோ என்ன தான் பண்ணாலும் அட்லீஸ்ட் மாதம் 5-10% நீங்கள் வந்து எடுக்க முடியுமே தவிர நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு இல்லாமல் எதையும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகேங்களா? சரி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சொல்கிறாங்க எத்தனையோ பேர் அப்டேட் கொடுத்துட்றாங்க, மார்க்கெட் போதா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு. இப்போது அதுக்கு தான் நான் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது வந்து 5 டிசம்பருடைய சார்ட்டு. நம்ம மார்னிங் அப்டேட்டில் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு தெரியும். 26,150 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த மார்க்லாம் கூட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி மார்க்லாம் கூட போட்டு ப்ரைஸ் இந்த மாதிரி போகும். ஸோ மார்க் ரவுண்ட் மார்க்லாம் கூட போட்டு உங்களுக்கு சிம்பிள் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. அதில் அது டைரெக்டாக பிளாங்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, சரி. அதே மாதிரி இந்த ப்ரைம் குரூப் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ரைம் குரூப் அப்படின்றது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பேக்கப் சப்போர்ட்காக, அதாவது என்னுடைய வியூஸும் அவங்களுடைய வியூஸும் மேட்ச் ஆகுதா இல்லை அவங்களுக்கு வந்து தெளிவாக பண்ணுறாங்களா இல்லையா ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக தான் தவிர இதை வந்து டிப்ஸ் கால்ஸ் குரூப் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் மந்த்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு 299 சொல்லிட்டு அதுலேயும் தவறாக யூஸ் பண்ணதால அதுவும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து வேணாம், ஒன்லி ஃபார் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை வச்சு காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடாது இல்லையா? ஸோ அது வேண்டாம் அப்படின்றதுக்காக அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேச்சுரல் கேஸ் வியூ பார்த்து தெரிஞ்சிருக்கும், எல்லாம் நல்ல ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன், ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோடய வியூஸை சொன்னேன் உங்களுக்கு. நான் மேலே வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுடைய மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களால் கேட்ச் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் வந்து 472 எக்ஸிட் ஆகிட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் அங்கேருந்து ஒரு 5-6% மேலே போயிருக்குது. ஸோ என்னுடைய கெப்பாசிட்டினா இவ்வளோ தூரம் என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சே தவிர இதுக்கு மேலே என்னால் கேட்ச் பண்ண முடியல. அதே நம்ம ப்ரைம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் எஜுகேஷனல் குரூப் தான். ஓகே, இந்த தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஷார்ட்கட் ரூட்லாம் எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், எத்தனை மணிக்கு 6:44 நிமிஷத்துக்கு புக்கிய ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம். எது இந்த மூமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 472 நேச்சுரல் கேஸ். இது வந்து டிப்ஸ் கால்ஸ்க்காக நான் வந்து சொல்ல வரல, அந்த தூரம் எப்படி நமக்கு போகணும் அப்படின்னு. சப்போஸ் ப்ரைஸ் இங்கே திரும்புகிற மாதிரி சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு திரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ப்ரைஸு இங்கேருந்து ஒரு லோ ஃபார்மேஷன் திரும்புகிற மாதிரி நம்ம எக்ஸிட் ஆகணும், வேறு வழி கிடையாது அதில். ஆனால் இங்கே வந்து எதுவும் சந்தர்ப்பம் திரும்பத்துக்கான வாய்ப்பு, ஏன்னா கண்டினியூ மேலே போயிட்டு இருந்ததுனால நமக்கு வந்து திரும்பத்துக்கான வாய்ப்பு எதுவும் வரல. ஸோ அப்போ இந்த 472 கூட தான் ரிஜெக்ஷன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த இதில் எக்ஸிட் ஆக சொன்னது, வேறு எதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம இன்றைக்கி டாபிக் போகலாம். அதாவது எல்லோரும் வந்து காலில் ஹோல்டு இருக்குது சார், சியில் ஹோல்டு இருக்குது, பியில் ஹோல்டு இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். நம்ம 26,150 ஏன் போகணும் ப்ரைஸ் அது இல்லைன்னு. ஏன்னா ப்ரீவியஸு இப்போ சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம் இப்போ வந்து அது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுக்காக அங்கே எக்ஸிட் ஆக சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு வேலை நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே சப்போர்ட் ஆகின வேலையும் நடந்திருக்கு. இந்த 26,150க்கு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் அங்கேயே மாறி ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் மூமெண்டம் மண்டே எப்படி சார் இருக்கும் மார்க்கெட், ஒரே டென்ஷனாக பதட்டமாக இருக்குது, நம்ம இன்னும் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல, உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரெஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க 26,120. அப்போது இந்த 26,150 வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 ரேஞ்சை எடுத்துக்கிட்டால் போதும், 2 ரேஞ்சும் எடுத்துக்கிட்டால் போதும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது உங்களுக்கு? 26,100. இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட். ஏன்னா இது வந்து இப்போ என்ன ஆகும், இப்போ இந்த இதில் பிரேக் அவுட் ஆன இடம் இல்லையா? ஸோ இதில் நெக்லைன் கட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆன இடம், இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம டவுன் சைட் சப்போர்ட் என்ன பார்க்கணும்? 26,100 வந்து செகண்ட் சப்போர்ட். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 26,150, செகண்ட் சப்போர்ட் 26,100.
100. நான் இன்ட்ரடேக்காக சொல்ல வரேன். நான் லாங் டேர்முக்கு வேறு லெவலில் பார்க்கணும் இருக்கும். நம்ம இன்ட்ரடேக்கு இந்த 2 லெவல் பார்த்துங்க. 26,200க்கு மேலே போனால் அகைன் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். 26,150 சப்போர்ட் பிரேக் டவுன் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி டவுன் சைடு இல்லை வெயிட் பண்ணி எடுக்கிறேன் சார் அப்படின்றப்போ வெயிட் பண்ணுங்கள். இதில் ஒரு ஹையர் இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் மேலே திரும்பிச்சு அப்படின்னா அகைன் இன்னொரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, இது சினாரியோ 1. சரி சார், மார்க்கெட் வந்து லோ ஃபார்மேஷன் இந்த ரிஜெக்ட் நான் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு. இப்போ இந்த சப்போர்ட்லாம் வந்து 26,100 வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு, கீழே க்ளோசிங் கொடுக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன சார் பண்ணலாம் பிளான் அப்படின்னா, எங்கே சப்போர்ட் எடுத்த இடங்கள் பாருங்கள். இது 26,000 பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நம்பராகவும் ஒர்க் ஆகும் இந்த இடத்துல. அப்போ நம்ம இந்த இடத்துல அவ்வளோ ஈஸியாக பிரேக் டவுன் ஆகுது. ஏன்னா சப்போர்ட் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த 26,000 அப்படின்ற லெவலில் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தால் மட்டும்தான் வந்து நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ண முடியும். எப்போது இந்த 26,100க்கு கீழே ரெட் கலர் கேண்டில் சாலிட் க்ளோஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் வந்து ரீடெஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி 26,000 வந்து நம்ம டார்கெட்டாக வச்சு வெளியே வரலாம். இது வந்து டவுன் சைடுக்கான இந்த ஏரியா பிளான். அப்போது நம்ம இந்த 2 ஏரியா மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் எடுக்கிறவங்களும் எந்த ஒரு டிசிஷன் எடுக்காதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன பிளான் பண்ணலாம்? பேங்க் நிஃப்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் ஸ்ட்ராங்காக பையர்ஸ் தான் தெரியுறாங்க. கிளியராக தெரியுது பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பேங்க் நிஃப்டியில். அப்போது அந்த 60,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, கிளியராக தெரியுது. அப்போது எங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும் இவங்க? பேங்க் நிஃப்டி வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவாங்க? இது பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஏரியா. இது இந்த 59,500க்குள்ள இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. அப்போது இந்த சப்போர்ட் ஏரியாவை நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி ரெடியாக இருக்கணும். சப்போஸ் மார்க்கெட் இங்கே கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த 200 EMA லைனும் கனெக்ட் ஆகும். ஸோ அகைன் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி அந்த 60,000 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, அப்போது நம்ம டவுன் சைடு கீழே வரணுமா அப்படின்னா இந்த 200 EMA அழகாக க்ளீனாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஐடென்டிஃபை பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட் மாறி 200 EMA அழகாக ஒர்க் ஆகும். அப்போ இந்த கீழே கட் ஆகிட்டு ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தால் தான் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். அதுவரை டவுன் சைட் பிளான் எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு இந்த 59,500 வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஏரியா தான் வந்து பையிங்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்க முடியும். இங்கேருந்து பையிங் பண்ணிங்கன்னா மேபி லேட்டாக கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த டே வந்து தள்ளிடும். 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூமெண்ட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பெருசாக மூமெண்ட்டும் கிடைக்காது. உங்களுக்கு க்ளீனாக பாக்ஸை போட்டு கொடுத்துருங்க. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு 8ஆம் தேதியில் சாட்டுது, இது 9ஆம் தேதி. ஸோ இந்த ஜோனில் இருக்கிறவங்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ட்ரேடிங். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் மூமெண்டம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த பாட்டம் ஏரியா 59,500 வந்ததுக்கப்புறம் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்தா பெட்டராக இருக்கும். நீங்கள் இதில் ஷார்ட் சைட் பண்ணணுன்னா கொஞ்சம் ரிஸ்கி டேடாக அமையும். அல்லது நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா பிளான் எதுவும் கிடையாது. இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வருது. மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா இல்லை இங்கே சப்போர்ட் எடுக்குதா தெரியாது. ஸோ நீங்கள் ஷார்ட் சைடு பிளான் பண்ணுறதோட லாங் சைடுக்கான வெயிட் பண்ணி ஒரு சிக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ என்னுடைய சஜஷன் இது. எடுத்துக்கிறது எதுக்காக உங்களுடைய விருப்பம். உங்களுடைய ஸ்டடி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க. ஓகே, சரி, இப்போ சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன சார் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 85,500 வந்து நான் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுவேன். நான் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணுவேன். 85,500. அப்போ 86,000 போகாதா சார் அப்படின்னா எஸ், சப்போர்ட் எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. மேபி இந்த ஒன் சப்போர்ட் எடுக்கிறத இன்னொரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் பண்ணால் இன்னும் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்க்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த மூமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்களே, ஸோ இவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா மேபி இன்னும் கொஞ்சம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். சரி, மார்க்கெட் இங்கே சஸ்டனாக நிற்கு சார் கொஞ்ச நேரம் அப்படின்னப்போ ஓகே, பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நீங்கள் அந்த 86,000 தொடுவதற்கான ஒரு சான்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் என்னுடைய கன்சிடர்னா இந்த இடத்துல சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ண 85,500 கிட்ட வந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ இது என்னுடைய வியூஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ.